வணக்கம். நம்ம சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கிங்ல நெத்திலி வறுவல். ஏற்கனவே நான் ஒரு நெத்திலி வறுவல் போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன். அத போய் பாருங்க. இது வேற செய்முறை. முதல்ல நெத்திலிய நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இந்த 3த்தையும் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1/2 கரண்டி சோம்பு, 4 வரமிளகாய், இஞ்சி, பூண்டு இவ்வளத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சு வச்சுக்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நல்லா அரைச்சு முடிச்ச உடனே எடுத்து பார்த்தீங்கன்னா, விழுது நல்லா மையா இருக்கணும். திரி திரியா இருக்கக்கூடாது. எப்பவுமே வெறும் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு நம்ம வறுக்கிறதுக்கும், இந்த மாரி கிரீன்ஸ்லாம் போட்டு வறுக்கிறதுக்கும் சுவை வித்தியாசப்படும். இப்ப இந்த விழுது நல்லா அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில மாத்திக்கிறேன். மாத்திட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. போட்டுட்டு நான் ஏற்கனவே இதில வரமிளகா போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் 1 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு, ஒரு முழு எலுமிச்சை சாறையும் அதில ஊத்தி நல்லா கலந்து வச்சுக்கணும். நெத்திலில நம்ம மீன் குழம்பு இல்ல காரம் போட்டு நம்ம பொரிப்போம். இந்த மாரியும் செய்து பாருங்க. நிஜமா சின்ன பிள்ளைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப காரமும் இருக்காது. புதினாலாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு ஜீரண சக்தியும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஆனா தண்ணிலாம் விடக்கூடாது. தண்ணி விடாம நல்லா கலந்துட்டு, நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்க நெத்திலிய இதில மெதுவா போட்டு நல்லா புரட்டி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊறினா தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு வறுக்கும்போது கிடைக்கும். இந்த விழுது கொஞ்சம் இளக்கமா இருக்கும். உங்களுக்கு அப்படி வேணும், நல்லா திக்கா வேணும், பேஸ்ட் மாரி வேணும்னா, நீங்க அரைக்கும்போதே கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சீங்கன்னா, இன்னும் ஃப்ளேவர் நல்லாவும் இருக்கும். அது மேல போடுற புதினா பேஸ்ட்டும் திக்கா இருக்கும். இந்த நெத்திலிய நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பெரிய நெத்திலியா இருக்கு. ஆனா நீங்க சின்ன நெத்திலி கிடைச்சா இதே கலவைய வச்சு பயன்படுத்தி செய்து பாருங்க. நல்லாருக்கும். நம்ம இப்ப 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஒரு வாணலியில தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கங்க. தேங்காய் எண்ணெயில பொரிச்சீங்கன்னா நல்லாருக்கும். இல்ல உங்ககிட்ட இல்ல, நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அதில கூட நீங்க பொரிச்சு சாப்பிடலாம். எண்ணெயில ஒவ்வொரு மீனா எடுத்து அழகா போட்டுட்டே வாங்க. போட்டுட்டு இந்த பக்கம் 3 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். சும்மா சும்மா நம்ம மீன திருப்பி போட்டுருந்தோம்னா, சீக்கிரமா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது நெத்திலினால சீக்கிரமா வெந்துரும். அதே சமயம் நம்ம திருப்பி போடும்போது உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப பாருங்க, முதல்ல போட்டதுக்கும், இப்ப போட்டதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த நெத்திலிய ரசம், தயிர் இல்ல கிள்ளி வச்ச சாம்பாருக்கு வச்சு சாப்பிடலாம். நீங்க கேட்கலாம், என்ன வெறும் சாதத்துக்கு மட்டும் தான் வச்சு சாப்பிடலாமான்னு? இல்ல, இத பிரெட்லயும் வச்சு சாப்பிடலாம். என்னன்னா, மீனெல்லாம் வறுத்து முடிச்சுட்டு, முள்ளெல்லாம் எடுத்துட்டு, வெறும் அந்த சதை பகுதிய மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பிரெட்ல வெண்ணெய் தடவிக்க, இன்னொரு பிரெட்ல மீனெல்லாம் நம்ம முள் இல்லாம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அத பிரெட்ல வச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பாட்ல சாப்பிடுறத விட பிரெட்ல சாப்பிடவும் இன்னும் அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு எப்படி ஒரு எளிமையான மீன் வறுவல கத்துக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் பண்ணுங்க. இல்ல நெத்திலி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக.